ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. மனிதன் விஷயத்தில் புனர்ஜென்மாவை சொல்வது போல் சுவாமியின் விஷயத்தில் அவதாரங்களை சொல்வது ஹிந்து மதம் ஒன்றுக்கே உரிய இன்னொன்று தனி அம்சமாகும். சத்வத்சு ஒன்றுதான். அதான் இத்தனை ஜீவராசிகளாகவும் ஆகியிருக்கிறது என்பதே நம் மதத்தின் பரம தாத்பரியம். அப்படியானால் இந்த ஒரு பரம்பொருளே மாறி மாறி ஜனன மரணங்களுக்கு ஆளாகிற அத்தனை ஜீவராசிகளும் ஆகும். அது தவிர இந்த ஜீவ ஜட லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிற ஈஸ்வரனாகவும் அது இருக்கிறது அல்லவா? இந்த ஈஸ்வரனுக்கு மனுஷர்கள் போல் கர்ம பந்தம் இல்லை. மனிதன் கர்மத்தை அனுபவிக்கத்தான் பல ஜென்மா எடுக்கிறான். ஈஸ்வரன் இப்படி எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் புது பிரிவுகளில் இந்த ஜீவன் பழைய கர்மத்தை கழுவிக்கொள்ளாமல் மேலே மேலே சேற்றை வாரி பூசிக்கொள்கிறானே என்பதை பார்த்து அவனுக்கு வழிகாட்டி கை தூக்கி விடுவதற்காக பரம கருணையுடன் ஈஸ்வரனும் பூலோகத்தில் பலமுறை அவதரிக்கிறான். அதர்மம் ஓங்கி தர்மம் நலிகிற போக்கு உச்சமாகிற போது அதர்மத்தை ஒட்டி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சாதுக்களை ரட்சித்து துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் பகவான் பல அவதாரங்களை செய்கிறார். கிருஷ்ண பரமாத்மா கீதையில் இப்படி சொல்லியிருக்கிறார். எல்லாமே சுவாமி என்பது ஒரு நிலை, அது நம்மால் கிரகிக்க முடியாத நிலை. அப்புறம் உயர்வானதிலெல்லாம் சுவாமி விசேஷமாக குடிக்கொண்டிருப்பதாக கீதையின் விபூதி யோகத்தில் சொன்ன நிலை. மனித வாழ்வில் இந்த உயர்வை ஏற்படுத்துவதற்காக தூதர்களாக அவன் ஆச்சாரிய புருஷர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள், பக்திமான்களை அனுப்பி வைப்பது ஒரு நிலை. இதெல்லாம் போதவில்லை என்று தானே ஒரு அவதாரமாக இந்த லோகத்துக்கு இறங்கி வருகிறது ஒரு நிலை. அவதரணம் என்றால் இறங்கி வருவது என்றே அர்த்தம். பரத்துக்கு பரமாக, பராத்பரமாக, அப்பாலுக்கு அப்பால் என்பார்கள். அப்படி இருக்கப்பட்ட ஈஸ்வரன் இறங்கி வந்து நமக்கு நடுவில் பிறந்து தர்ம ஸ்தாபனம் பண்ணுவது அவதாரம் எனப்படுகிறது. சித்தாந்த சைவர்கள் சிவபெருமான் அவதரித்ததாக ஒப்புக்கொள்வதில்லை. ஆதிசங்கர பகவத்பாதால் ஈஸ்வராவதாரம், ஞான சம்பந்தர் முருகனின் அவதாரம் என்றெல்லாம் சொல்வதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். கர்ப்பவாசம் செய்வது, மாம்சமயமான நரதேகத்தில் இருப்பது எல்லாம் சுவாமிக்கு இழுக்கு என்பது அவர்களுடைய அபிப்பிராயம். அத்வைதிகளுக்கோ கர்ப்பவாசம் செய்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற இத்தனை பேருமே சாரத்தில் பிரம்மம்தான். ஆகையால் ஈஸ்வராவதாரத்தில் அவர்களுக்கு நிக்ஷித்தமாக எதுவும் தெரியவில்லை. சித்தாந்த ரீதியில் வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் பல ஒற்றுமை இருந்த போதிலும் பிரம்மமே தான் ஜீவனாயிருக்கிறது என்ற அத்வைதத்தை வைஷ்ணவர்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாத போதிலும் வைஷ்ணவர்கள் யாவரும் அவதார கொள்கையை ஒப்புக்கொள்கிறார்கள். பொதுவாக லோக வழக்கிலும் அவதாரம் என்றாலே மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்கள் தான் நினைக்கப்படுகின்றன. வைஷ்ணவர்கள் அவதாரங்களை ஒப்புக்கொள்வதற்கு காரணம் பகவான் பரம காருண்யன் ஆனபடியால் ஜனங்கள் உஜ்ஜீவிக்க செய்வதற்கான தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைவுபடுத்திக் கொள்வான் என்று அவர்கள் நம்புவதுதான். உள்ளுக்குள்ளே தான் சுவாமியே என்று நன்றாக தெரிந்து கொண்டு வெளியில் ஏதோ மனுஷன் போல் வேஷம் போடுவதால் அவருக்கு கொஞ்சங்கூட தோஷமோ குறைவோ வந்துவிடவில்லை. மொத்தத்தில் இந்து மதம் எனப்படும் வைதிக நெறி அவதார கொள்கையை ஏற்கிறது என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் சைவர்களும் தங்களது முழுவதற் கடவுளான சிவபெருமான் அவதரிப்பதில்லை என்று சொன்ன போதிலும் மகாவிஷ்ணு தசாவதாரம் செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள். அரூபமான ஒரே பரமாத்மா பல ரூபங்களில் பல தேவதைகளாக வருகிறதென்று சொல்லி அவற்றுக்காக விக்கிரக ஆராதனைகளை ஏற்படுத்தி இருப்பது நம் மதத்தின் இன்னொரு பிரத்யேக அம்சம். இதனால் அந்நியர்கள் நம்மை பல தெய்வ கொள்கையினர் என்கிறார்கள். இப்படி சொல்வது சுத்த தப்பு. ஒரே தெய்வத்தை பல ரூபத்தில் வழிபடுவது பல தெய்வங்கள் இருப்பதாக எண்ணுவதாகாது. அவ்வாறே ஹிந்துக்கள் விக்கிரகம்தான் சுவாமி என்று நினைத்து விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்பதும் முழு பிசகு. விக்கிரகம் மட்டும்தான் சுவாமி என்று விஷயமறிந்த ஹிந்து எவனும் நினைக்க மாட்டான். எங்குமுள்ள சுவாமி இவன் மனசை ஒருமுகப்படுத்தி ஆராதிக்க வசதியாக இந்த விக்கிரகத்தில் இருப்பதாகத்தான் நினைத்து ஆராதிக்கிறான். எந்த மதமானாலும் சின்னங்கள் வைத்து பூஜிப்பதையோ தியானிப்பதையோ பார்க்கிறோம். அப்படி இருக்க இந்துக்களின் மூர்த்தி பூஜையை மட்டும் உருவ வழிபாடு என்பதோ அதற்காக பரிகசிப்பதோ துளிக்கூட நியாயமற்றதாகும். இந்து மதஸ்தர்கள் ரொம்பவும் பெருமைப்பட வேண்டிய அம்சம் இந்த மதம் ஒன்றுதான் தன்னை அனுசரிப்பதன் மூலமே ஒரு ஜீவன் உய்வு பெற முடியும் என்று ஒரு தனி உரிமை கொண்டாடி கொள்ளாமல் இருப்பது.
இருப்பதே ஆகும். யார் யார் எந்தெந்த சமய மார்க்கத்தில் போனாலும் கடைசியில் ஒரே பரமாத்மாவிடம் வந்து சேருவார்கள் என்பதை ஒப்புக்கொள்ளுகிற விசால மனப்பான்மை நம் சாஸ்திரங்களிலேயே காணப்படுகிறது. இதனால் தான் பிறரை ஹிந்துவாக மதமாற்றம் செய்ய நம் சாஸ்திரங்கள் இடம் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை பின்பற்றாதவர்கள் எல்லாம் நரகத்துக்குத்தான் போவார்கள். முகமது நபியின் உபதேசத்தை அனுசரிக்காதவர்களுக்கு கதிமோட்சம் கிடையாது என்றெல்லாம் தான் அந்தந்த மதஸ்தர்கள் சொல்கிறார்கள். அவர்களிடம் நாம் கோபப்படக்கூடாது. அவர்கள் வாஸ்தவமாகவே அப்படி நினைக்கலாம். அந்தந்த மதத்தில் இருப்பதால் தங்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைவை பார்த்து மற்றவர்களுக்கு இத்தனை நிறைவு இருக்க முடியாது என்று நினைத்து நல்லெண்ணத்தின் பேரிலேயே மற்றவர்களையும் தங்கள் வழிக்கு மாற்ற ஆசைப்படுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். வெளிப்பார்வைக்கு கெடுதலாக தோன்றுகிற வழிபாடுகளை கடைபிடித்தாவது ஒரு நல்ல லட்சியத்தை சாதிக்கலாம் என்று நினைத்தே அவர்கள் பலவிதமான முறைகளை கையாண்டு மற்றவர்களை தங்கள் மதத்துக்கு இழுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் படையெடுத்து சண்டை போட்டு வாள் மூலம் கூட மதமாற்றத்தை செய்தது இப்படித்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். இஸ்லாம் பெரும்பாலும் ஆயுத பலத்தாலேயே விஸ்தரிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதம் பணபலத்தால் விஸ்தரிக்கப்பட்டது என்று சொல்லுவதும் உண்டு. கிறிஸ்தவர்களும் படையெடுப்புகள் செய்தார்கள். ஆனால் மிஷனரிகளின் பரோபகார பணியும் சேர்ந்து கொண்டது. பாலைவனமான அராபிய தேசத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கு இல்லாத பணவசதி வெள்ளைக்காரர்களுக்கு இருந்தது. மிஷனரிகள் பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி என்றெல்லாம் வைத்து ஏழை எளியவர்களை அழைத்து அப்படியே அவர்களை தங்கள் மதத்தில் தள்ளிக்கொண்டார்கள். பலவந்தத்தையோ அல்லது உதவியை காட்டி வசியப்படுத்துவதையோ நாம் ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் தங்கள் மதத்தை பரப்பினால் எல்லோருக்கும் சேமம் உண்டாகும் என்று அவர்கள் நிஜமாகவே நம்பியிருப்பார்கள் என்பதை நாம் சந்தேகிக்க வேண்டாம். ஆனால் அவர்கள் நம்பிக்கை சரிதானா? கிறிஸ்துவை நபியை பின்பற்றாவிட்டால் நரகந்தானா? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த தனி பாத்தியத்தை செல்லுபடியாகாது என்று தெரிகின்றது. ஏனென்றால் கிறிஸ்து வந்து 2000 வருஷங்கள் தான் ஆகிறது. நபி பிறந்து 1400 வருஷங்கள் தான் ஆகிறது. அதற்கு முன் 1000, 16,000 லட்சம் வருஷங்களாக பிறந்து செத்து போனவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? அவர்களுடைய சித்தாந்தப்படி அவர்கள் கிறிஸ்து அல்லது நபியை தங்கள் இரட்சகராக கொள்ளாததால் சிருஷ்டி தோன்றிய நாளிலிருந்து அன்று வரை வந்தவர்கள் எல்லாம் நரகத்துத்தான் போயிருக்க வேண்டும். இப்போது இந்த மதங்களில் இருக்கிறவர்களின் முன்னோர்கள், இந்த மத ஸ்தாபகர்களின் முன்னோர்கள் கூடத்தான் ஸ்வர்க்கம் போயிருக்க முடியாது. இவர்கள் ஹிந்துக்களைப் போல பல ஜென்மங்கள் உண்டு என்பதை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி ஒப்புக்கொண்டாலாவது கிறிஸ்துவுக்கும் நபிக்கும் முற்பட்டவர்கள் மறுபடி பிறக்கிற போது இந்த 2 பேருக்கு பிற்பாடும் ஜென்மா எடுத்து இவர்களை அனுசரிக்கிற வாய்ப்பு பெற்று கதிமோட்சம் அடைய வழியிருக்கிறது என்று சமாதானம் சொல்லலாம். ஆனால் இந்த மதங்களிலோ ஜீவனுக்கு ஒரே ஜென்மாதான் என்று சொல்லியிருக்கிறது. ஆதலினால் எத்தனையோ 1000, 10,000 ஆண்டுகளாக தோன்றிய இத்தனை ஜென்மங்களும் கூண்டோடு நரகத்துக்குத்தான் நிரந்தர வாசமாக போயிருக்க வேண்டும் என்றாகிறது. தான் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு லட்சோப லட்சம் வருஷங்கள் வழிகாட்டுகிற ஆச்சாரியர்களையே அனுப்பி வைக்காமல் அவர்களை மீளா நரகத்தில் போடுபவனாக ஒரு கடவுள் இருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட இரக்கமே இல்லாத கடவுளை எதற்காக ஆராதிக்க வேண்டும்? எதற்காக அவனை அடைய வேண்டும்? அதாவது கடவுளை அடைவதற்காக ஏற்பட்ட மதமே வேண்டாம் என்று சொல்லிவிடலாம். பலவிதமான தேசங்கள், அவற்றில் பலவிதமான சீதோஷ்ண ஸ்திதிகள், அதற்கேற்ற பயிர் பச்சைகள், இவை எல்லாவற்றுக்கும் அனுகுணமாக பிற்பாடு ஒரு பண்பாடு என்ற லோகத்தில் இருக்கிறது. இதில் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதான வேதம்தான் ஆதியில் எல்லாவிடத்திலும் இருந்திருக்கிறது. பிற்பாடு அங்கங்கே ஜனங்களின் ஆசை அபிலாஷைகள் மாறி மாறி அதிலிருந்தே அந்தந்த சூழலுக்கு ஏற்ற அனுஷ்டானங்களை உடைய வேறு மதங்கள் வந்திருக்கின்றன. அதனால்தான் எந்த மதத்தை பார்த்தாலும் இப்போது அனுஷ்டானத்தில் இருக்கப்பட்ட மதங்கள், இந்த மதங்களுக்கு முன்னால் அந்த தேசங்களில் இருந்த பூர்வீக மதங்கள், இவற்றில் எதை பார்த்தாலும் அதிலெல்லாம் வைதீக மதத்தின் அம்சங்கள், சின்னங்கள் இருக்கின்றன. பாரத தேசத்தில் மட்டும் அந்த ஆதி மதமே தங்கிவிட்டது. அதற்கப்புறம் அது காலத்தால் தனக்கு பிற்பட்ட மதங்களை கௌரவ புத்தியுடனேயே பார்த்திருக்கிறது. அந்த அந்நிய ஜனங்களின் பக்குவத்தை ஒட்டியே இந்த அந்நிய மதங்கள் தோன்றியிருக்கின்றன. இவையே அவர்களுக்கு சிரேஷையை தரும் என்று கருதியிருக்கிறது. தான் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ விடுவது என்று சொல்கிறார்களே, அந்த உத்திஷ்டமான கருத்தே ஹிந்து மதத்தின் லட்சியமாக இருந்திருக்கிறது. அதோடு கூட மற்ற தேசத்தினருக்கு ஆத்மஸ்ரேயஸ் அளிக்கக்கூடிய பௌத்தம், ஜைனம் முதலிய மதங்களையும் தானே பெற்றெடுத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. இதுவரையில் தத்துவ ரீதியில், வழிபாட்டு ரீதியில் ஹிந்து மதத்தில் இருக்கிற விசேஷ அம்சங்கள் சிலதை சொன்னேன். இவற்றோடு சமூக ரீதியில் நம் மதத்துக்கென்று ஒரு பெரிய தனி அம்சம் இருக்கிறது. எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் பிலாசபி, தியாலஜி இரண்டும் வரும்.
அதோடு தனி மனிதர் ஒழுக்கம் பற்றியும் கொஞ்சம் வரும். சமூக ஒழுக்கம் பற்றியும் ஏதோ கொஞ்சம் வரும். அண்டை வீட்டுக்காரனை சகோதரனாக எண்ணு, விரோதியையும் நண்பனாக நினை. உன்னிடம் மற்றவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே நீ மற்றவர்களிடம் இரு. ஜீவ குலத்திடம் எல்லாம் அன்பாக இரு, சத்தியமே பேசு, அகிம்சையை கடைபிடி என்று உபதேசிக்கிற நெறிகள் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கும். தர்மம், மொராலிட்டி எல்லாம் இதில் சேரும். ஓரளவுக்கு இதிலேயே சமூக அம்சம், சோஷியாலஜிக்கல் என்று சொன்னேனே அந்த அம்சம் இருக்கிறது எனலாம். ஆனால் ஓரளவுக்குத்தான். மற்ற மதங்களில் சமூக வாழ்க்கையியல் அமைப்பை பற்றிய விஸ்தாரமான பிரஸ்தாபம் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் சமூக வாழ்வுக்கான அடிப்படை ரொம்பவும் கெட்டியாக வர்ணாசிரம தர்மம் என்ற விசேஷமான அம்சம் உண்டாகி இருக்கிறது. வர்ண தர்மம் என்பது ஒன்று, ஆசிரம தர்மம் என்பது இன்னொன்று. தனி மனுஷன் இன்னின்ன பிராயத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்பது ஆசிரம தர்மம். முதலில் சின்ன வயசில் பிரம்மச்சாரியாக இருந்து குருகுலத்தில் வித்யாபியாசம் பண்ண வேண்டும். இரண்டாவது, யவ்வனத்தில் கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் நடத்தி பிரஜாவிருத்தி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, வயசான பின் வீடு வாசலை விட்டு வனத்துக்கு போய் வாழ வேண்டும். லோக வாழ்க்கையில் ரொம்பவும் பட்டுக்கொள்ளாமல் வைதீக கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் நாலாவது ஆசிரமத்தில் இந்த வேத கர்மாக்களை கூட விட்டுவிட்டு லௌகீக சம்பந்தங்களை அடியோடு கத்தரித்துவிட்டு சந்நியாசியாகி பரமாத்மாவிடம் மனசை செலுத்த வேண்டும் என்று விதிப்பது ஆசிரம தர்மம். இந்த 4 ஆசிரமங்களுக்கு பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம் அதாவது கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று பெயர். இது தனி மனிதனுக்கான தர்மம். சமூகம் முழுவதற்குமான ஏற்பாடுதான் வர்ண தர்மம் என்பது. இப்போது ரொம்பவும் கண்டனத்துக்கு ஆளாயிருப்பது இந்த வர்ண தர்மம்தான். வர்ண தர்மத்தை ஜாதி பிரிவினை என்று பொதுவில் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் வர்ணம் வேறு, ஜாதி வேறு. வர்ணங்கள் 4 தான், ஜாதிகளோ ஏகப்பட்டவை. பிராமணர் என்ற ஒரே வர்ணத்தில் ஐயர், ஐயங்கார், ராவ் என்று பல ஜாதிகள் இருக்கின்றன. 4வது வர்ணம் ஒன்றிலேயே முதலியார், பிள்ளை, ரெட்டியார், நாயக்கர் என்ற பல ஜாதிகள் வருகின்றன. வேதத்திலும் யஜுர்வேதம் 3வது அஷ்டகம் 4வது பிரச்சின்னம் தர்மசாஸ்திரத்திலும் பல ஜாதிகள் பேசப்படுகின்றன. அந்த பெயருள்ள ஜாதிகள் இப்போது இல்லை. அதெப்படியானாலும் ஜாதிகள் பல, வர்ணங்கள் 4 தான். நம் மதத்துக்கே பெரிய களங்கம். மனுஷர்களிடையே உசத்தி தாழ்த்தி என்று பேதம் கற்பிக்கின்ற பொல்லாத ஏற்பாடு என்று இப்போது நினைக்கப்படுகிற வர்ண தர்மம் என்ன என்று நன்றாக பக்ஷபாதமில்லாமல் ஆராய்ந்து பார்த்தால் சமுதாய வாழ்வின் ஒழுங்குக்காகவே ஏற்பட்ட ஒப்பற்ற சாதனம் அது என்று தெளிவாகும். ஹரே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பெரியவா சரணம்.